தனக்கு வேண்டியதை கேட்பவன் சில நிமிடங்கள் முட்டாளாய் தெரிவான். தனக்கு வேண்டியதை கேட்காதவன் வாழ்நாள் முழுவதும் முட்டாளாய் இருக்க நேரிடும். 10வது பாயிண்ட், உங்கள் தினசரி பிரயாண நேரத்தை உபயோகமாக செலவழியுங்கள். உதாரணமாய் நல்ல புத்தகம் வாசியுங்கள், நல்ல விஷயங்களை யோசியுங்கள். 6வது பாயிண்ட், எந்த ஒரு புது பழக்கமும் உங்களுக்கு வாடிக்கையாக மாற 21 நாள் ஆகும். 2வது பாயிண்ட், தினமும் நல்ல இசையை கேளுங்கள். துள்ளலான நம்பிக்கை தரும் இசை புன்னகையும் உற்சாகத்தையும் தரும். 13வது பாயிண்ட், புது மனிதர்களிடம் தயங்காது பேசுங்கள். அவர்களிடமிருந்து கூட உங்களை ஒத்த சிந்தனையும் நல்ல நட்பும் கிடைக்கலாம். 14வது பாயிண்ட், பணம் உள்ளவர்கள் பணக்காரர்கள் அல்ல, 3 சிறந்த நண்பர்களாவது கொண்டவர்களே பணக்காரர். 15வது பாயிண்ட், எதிலும் வித்தியாசமாய் இருங்கள். பிறர் செய்வதையே செய்யாதீர்கள். 16வது பாயிண்ட், நீங்கள் படிக்க துவங்கும் எல்லா புத்தகமும் முழுவதுமாய் படித்து முடிக்க வேண்டியவை அல்ல. முதல் அரை மணியில் உங்களை கவராவிட்டால் அதனை மேலும் படித்து நேரத்தை வீணாக்காதீர். 17வது பாயிண்ட், உங்கள் தொலைபேசி உங்கள் வசதிக்காக தான். அதை அடிக்கும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் எடுத்து பேச வேண்டும் என்பதில்லை. முக்கியமான வேலையில் நடுவே இருக்கும் போது செல்போன் அடித்தாலும் எடுத்து பேசாதீர்கள். 18வது பாயிண்ட், உங்கள் குடும்பத்தில் முக்கிய நிகழ்வுகளை அவசியம் புகைப்படம் எடுங்கள். பிற்காலத்தில் அந்த இனிய நாட்களுக்கு நீங்கள் சென்று வர அவை உதவும். 19வது பாயிண்ட், அலுவலகம் முடித்து கிளம்பும் போது சில நிமிடங்கள் வீட்டிற்கு சென்றதும் மனைவி குழந்தைக்கு என்ன செய்ய வேண்டும் என யோசியுங்கள். 20வது பாயிண்ட், நீங்கள் எவ்வளவு வெற்றி அடைந்தாலும் எளிமையான மனிதராய் இருங்கள். வெற்றிகரமான பல மனிதர்கள் எளிமையானவர்களே. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.